வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தமிழகத்தில் பூரணமான மதுவிலக்கு வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தனது 2வது கட்ட நடைபயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் மதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள். அந்த நடைபயணத்துக்கு இடையே நம்மோடு அவர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் அவரை வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கங்க. தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய 2வது கட்ட நடைபயணத்தை தொடங்கியிருக்கிறீங்க. இதற்கான வரவேற்பு மக்களிடையே எப்படி இருக்கிறது? கோடிக்கணக்கான மக்கள், குறிப்பாக தாய்மார்கள், மனம் உடைந்து நொந்து அவர்கள் தங்கள் கண்ணீரை துடைத்து கொள்ள முடியாத நிலைமையில் அவர்கள் அவலத்தில் இருக்கிறார்கள் என்பதனால்தான் நான் உவரியில் தொடங்கி மதுரை மாநகர் வரையிலே நடத்திய முதல் சுற்று பிரச்சார நடைபயணத்தின் போதும் நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்களை நான் சந்தித்தேன். அதில் தாய்மார்கள்தான் வழிநெடுகிலும் காத்திருந்து, தங்கள் குழந்தைகளோடு காத்திருந்து, அதிலும் வயது முதிர்ந்த தாய்மார்கள் என் கைகளை பிடித்து கொண்டு, இந்த சாராயக்கடை எப்படியா ஒழிக்கணும் ஐயா, இந்த பிராந்தியை ஒழிக்கணும் ஐயா, இல்லாட்டி எங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் வாழ முடியாது, குடும்பமே நாசமாக போச்சுயா, இது எப்படியாவது மூடுற பாருங்கய்யா, ஒவ்வொரு இடத்துலையும் கடையை திறந்து வச்சுருக்கான், குடிச்சு போட்டு ரோட்டில் வந்து கிடக்கிறான், வீட்டுக்கு முன்னாடி கிடக்கிறான், வீடு புகுந்து அடிக்கிறான் என்று தங்கள் கணவன் தங்களை அடிப்பதை ரொம்ப மனசு உடைஞ்சு ஒரு சகோதரனிடம் சொல்வதைப் போல அவர்கள் தங்கள் வேதனையை கொட்டினார்கள். இப்போ 2 நாட்களாக நான் கோவளத்தில் 2ஆம் கட்ட பிரச்சாரம் நடைபெறணும். கோவளத்திலே நான் தொடங்கினேன். எல்லா மதங்களுமே மதுவை வெறுக்கின்றன, கூடாது என்கின்றன. அனைத்து மதங்களும். நம்முடைய அறநூல் என்கின்ற திருக்குறள் இந்த மதுவை பற்றி சொல்லுகிற பொழுது, பெற்ற தாய் கூட உன்னை வெறுப்பாள். தாய் பிள்ளையை எதுக்கும் வெறுக்க மாட்டாங்க, ஆனால் மது அறிந்திருந்தால் அவனை வெறுப்பாள். சான்றோர்கள் உன்னை வெறுப்பார்கள். இதனால் இந்த மது உன்னை அழிக்கும், இது கூடாது என்று சொன்னார். அதே போலத்தான் நபிகள் நாயகம் அண்ணலார் முகமது நபி அவர்கள் தன்னுடைய சகாபாக்களிடம் சாராய பீப்பாய்கள் எல்லாம் வெட்டி உடைச்சி விடுங்க, ரோட்டில் மதினாவில் சாராயம் பெருக்கெடுத்து விடுச்சு, குடும்பங்களை அழித்து போடும், பெண்களுடைய துன்பத்துக்கே இது காரணமாக இருக்கும், அது மட்டுமல்ல ஒரு மிருகத்தனமான செயல்களுக்கு இது வழிவகுக்கும் என்பதனாலே அவர் கூடாது என்று சொன்னார். சைத்தான் எங்கே போக முடியலையோ அங்கே மதுவை அனுப்புகிறான் என்பது ஒரு பழமொழி. இந்த மதுவினுடைய கொடுமையை எதிர்த்து இதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பது ஒரு இமாலய வேலை, இமயமலையவே நகர்த்துகிற வேலை. இதெல்லாம் முடியுமா, சாத்தியமா என்று சிலர் தங்கள் ஐயப்பாட்டையெல்லாம் எழுப்புனாங்க. நான் இது சாத்தியமா சாத்தியமில்லையா என்று நான் பார்ப்பதில்லை. கண்ணுக்கு தெரிய ஒரு பெரிய அழிவுக்குள்ளே தமிழ் சமுதாயம் போகிறது. இளம் பிள்ளைகள் குடிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் சொன்ன கூசுகிறது. நான் பெண்களை தெய்வமாக வணங்குறவன். இளம் பெண்கள் கூட இந்த சீர்கேட்டுக்கு அடிமையாகி வருகின்ற ஒரு அவலம் நடக்கிறது. 13 வயதில் குடிக்க ஆரம்பித்து விட்டான் என்று புள்ளி விவரம் சொல்லுகிறது. இப்போ சமீபத்திலே வந்த புள்ளி விவரப்படி 22% பேர் புதிதாக குடிக்கிறார்கள் என்று இந்த விக்கிபீடியா புள்ளி விவரத்தில் பார்த்தேன். இந்த ஒரு ஆண்டு. அப்போ இந்த 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள், ஏற்கனவே குடிக்காதவர்கள் இப்போ புதுசாக குடிக்க போகிறதில்ல. இந்த 22%க்குள்ளே அவங்க வரமாட்டாங்க, இளைஞர்கள். அப்போ போகிற வழியிலே கடை இருப்பதனாலே அது அவனை தூண்டுகிறது. யாராவது ஒரு பையன் குடித்து பார்த்துட்டு அவனுக்கு அதில் போதை ஏற்படுறதுனால தன்னுடன் இருக்கிறவனையும் குடிக்க சொல்வது. இன்னொரு விதத்தில் தந்தை குடித்து விட்டு மீதம் வைத்திருக்கதை குடித்து பார்ப்பது. பிள்ளையை போய் டாஸ்மாகில் கடையில் போய் வாங்கிட்டு சொல்கிறது, ஒயின் ஷாப்பில் வாங்கிட்டு சொல்கிறது. இது கண்ணுக்கு தெரிந்தே பிள்ளைகளை நரக படிகளுக்குள்ளே தள்ளக்கூடிய ஒரு கொடுமையாக நடக்கிறது. 10 வருடத்துக்கு முன்னால் இல்லாத நிலைமை இப்போ ஏற்பட்டிருக்கு. 6867 டாஸ்மாக் கடைகள் இருக்குது. இந்த ஒரு வருடத்தில் மாத்திரம் 677 சின்ன சிறுமிகள், அடைந்தும் அடையாமலும் ஆன சிறுமிகள், 3 வயசு குழந்தையிலிருந்து 16 வயது பெண் வரையில் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்பட்டு பல பேர் கொலை செய்யப்பட்டு விட்டனர். பலர்
இந்த செய்தி தெரிந்து வெளியே சொன்னால் அவமானம், குழந்தை வாழ்வு அழிந்து போகும் என்று சொல்ல முடியாமல் புகார் கூட செய்ய முடியலை. இதுக்கு ஒரே காரணம் மதுதான். அவன் மிருகமாகிறான், அவன் மனிதத்தன்மையை இழக்கிறான், அவன் மனித நேயத்தை இழக்கிறான். மகளை பெண்டாளவே முனைந்தான் ஒரு கொடியவன். தாய்க்கும் தாரத்துக்குமே வித்தியாசம் தெரியாத மிருகமாகிவிட்டான். டெல்லி பேருந்திலே ஒரு பெண் நாசமாக்கப்பட்டு மருத்துவ பிசியோதெரப்பி படித்த அந்த பெண் இப்போ இறந்தே போயிட்டார். ஒரு நாட்டிலே பேர் அதிர்வலை ஏற்படுத்தியது. 6 பேரும் குடித்திருந்தார்கள். அதனால தான் அவன் மிருகமாகிறான். இப்பொழுது அண்மையிலே நடைபெற்ற 9 வகுப்பு படிக்கின்ற ஒரு பெண் பிள்ளை நாசமாக்கப்பட்டு கழுத்து மென்னி முறிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருந்தாலே குடிச்சு தான் செய்திருந்தான். தூத்துக்குடி மாவட்டத்தில். ஆமாம், புனிதா கொல்லப்பட்டது காரணம் அந்த கொலை செய்தவன் குடித்திருந்தான், மிருகமாகிவிட்டான். மனிதனை மிருகமாக்கக்கூடிய விஷயம் இந்த மது என்று நாம் பார்க்குறோம். உடல் நலனையும் பாழாக்குது, எல்லா நோயும் வருது, ஆயுளையும் அழிச்சு போடும், அவன் உள்ளத்தையும் கெடுத்து போடும். வீட்டில் இப்போ நான் வர வழியில் நிறைய பெண்கள் கண்ணீர் விட்டு, ஐயா 2 குழந்தையா, என் பிள்ளை பாருங்கய்யா, தினம் குடிச்சு போட்டு புருஷன் அடிக்கிறாருயா, என் குடும்பமே போச்சியா, நான் எப்படியா பிழைக்கிறது? பேருந்தில் இருந்து கூட வண்டியை நிறுத்தினாங்க. நான் அந்த சகோதரி என் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த சகோதரி என் மக அழுத மாதிரி நான் நினச்சேன். நேற்று வருகிற வழியில் கல்யாணிங்கிற ஒரு சகோதரி, ஐயா 20 நாள் ஆச்சு குடிச்சிட்டு வீட்டை விட்டு அவள் எழுந்திருக்கவே இல்லையா புருஷன், நான் உழைச்சி கஞ்சி குடிக்கிறேன்யா, எனக்கு 3 பிள்ளைங்கய்யா, நான் எப்படியா பிழைக்கிறது? இந்த கடையை 3 நாள் தான் வாழ முடியும், கடை இருக்க போய் தனியாக குடிக்கிறா. டீ கடை இன்னொரு அம்மா சொல்லுது, இப்போ அந்த ஊருக்குள்ள டீ கடையை திறந்த மாதிரி திறந்துட்டானே, பொழுதனைக்கும் குடிக்கிறானே, இந்த கடையை 3 நாள் தானே. மதுவை எதிர்த்து எல்லா கட்சிகள் நிறைய கட்சிகள் போராடும் போது சிலர் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள், சிலர் பேரணி நடத்துகிறார்கள், சிலர் மதுக்கடையில் பூட்டு போடுகிறார்கள். மதுக்கு எதிராக நடைபயணம் மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எதனால் வந்தது? போராட்டத்தை ஒரு நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி ஒரு நான் மற்ற போராட்டம் நடத்துகிறவங்களை குறை சொல்லலை, நான் வரவேற்கிறேன். ஒவ்வொரு விதத்திலும் இதுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் நடத்துகிறார், நான் பாராட்டுகிறேன். இந்தியா பூராவின் மதுக்கடைகளை திறந்து வைத்து நாள்தோறும் கோடிக்கணக்கில் விற்பனை செய்து கொண்டிருக்கிற காங்கிரஸ் கட்சி கூட நாங்கள் தமிழ்நாட்டிலே மது வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி எல்லாரும் சொல்ல வரட்டும். அதை பற்றி காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு மக்களிடம் பரப்புரை செய்வதில் காந்திய மக்கள் இயக்கம் முதல் ஆளாக நிற்கிறது. சகோதரர் தமிழறிவு மணியன் அவர்கள் இதை மக்களிடம் எடுத்து செல்கிறார். நான் இந்த நடைபயணத்தை ஏன் மேற்கொள்கிறேன்? இதுவே நாங்கள் எங்களை வரித்து கொண்டு போகிற போது பல்லாயிரக்கணக்கான தாய்மார்கள் அதில் பங்கெடுத்து நிற்கிறாங்க. அப்போ அவர்கள் ஆதரவை பெறுவது மட்டுமல்ல, அவர்கள் உணர்வுகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் இத்தனை மக்கள் இதை எதிர்க்கிறார்களே என்கின்ற ஒரு நிலையில் இந்த நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் மதுவை ஒழிக்க முடியும், கடைகளை மூட முடியும் என்ற நம்பிக்கையும் ஏற்படுத்த முடிகிறது, ஜனங்களை சந்திக்க முடிகிறது. எதுவுமே ஜனங்கள்கிட்ட போய் ஜனங்களை தயார்படுத்தித்தான் ஒரு களம் அமைக்கணும். உங்களுடைய பேச்சை பார்க்கும்போது நிறைய சமயங்களில் நிறைய உணர்வுபூர்வமான விஷயங்கள், கருத்துக்கள், சிந்தனைகள், வார்த்தைகள் வருகின்றன. நீங்கள் ஒரு அரசியல் தலைவருக்குரிய வியூகமோ அவர் போக்கோ இல்லாமல் அதிகம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறீர்களா? இல்லை இல்லை இல்லை. அதாவது அன்பை பற்றி சொல்லுகிற போது கூட, வள்ளுவர் சொல்லுகிறது போது கூட, அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் பொன்கணீர் பூசல் தரும் என்றார். காந்தியார் என் நேரு வெளிநீர் சிந்திருக்கிறார். நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, நேதாஜி வெளிநீர் சிந்திருக்கிறார். அவங்களுக்கு ஒருவருடைய துன்பத்தை பார்க்கிற பொழுது இறங்குவது தான் அது கண்ணீரை வெளிப்படுத்துவது, கோழைத்தனம் அல்ல, எந்த அடக்குமுறைக்கும் அஞ்சுகின்றவனும் அல்ல. நான் தமிழகத்தின் அனைத்து களங்களிலும் நிற்கிறேன், அனைத்து பிரச்சனைகளிலும் நாங்கள் போராடுகிறோம். முல்லை பெரியாருக்கு ஆபத்து வந்தது என்று சொல்லி 658 கிராமங்களுக்கு சென்று ஊராக பிரச்சாரம் செய்து மதுரையிலிருந்து கூடலூருக்கு நடக்கின்ற போது லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து இடைவிடாத உண்ணாவிரத அறப்போராட்டங்கள் நடத்தி தலைக்கு மேல் கத்தி தொங்குகிறது. அணையை உடைக்க திட்டம் போட்டு பணம் ஒதுக்கிவிட்டான், உடைந்தால் 5 ஜில்லா அழிந்தே போகும் என்ற இந்த பரப்புரை செய்ததன் விளைவுதான் லட்சக்கணக்கான மக்களை கம்பம் பள்ளத்தாக்கிலே திரட்ட முடிந்தது. அமராவதி பிரச்சனையிலே, பாம்பாற்று பிரச்சனையிலே, அங்கே இருக்கக்கூடிய பாலாற்று பிரச்சனையில், கீழ்பவானி பிரச்சனையில், நெய்யாறு இடதுகரை சேனல் பிரச்சனையில், சண்பகவல்லி தடுப்பணை பிரச்சனையில்,
மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து நாங்கள் இடைவிடாது போராடி மக்களை சந்தித்துக் கொண்டிருந்திருக்கின்றோம். உரத்தின் விலையை கூட்டுகிற போது நானும் என் தோழர்களும் தான் தஞ்சையிலே அதை கண்டித்து உண்ணாவிரத அறப்போராட்டம் நடத்தினோம். தென் தமிழ்நாட்டை பாழாக்கக்கூடிய உலக கோடீஸ்வரனான அகர்வாலினுடைய வேதாந்தா குழுமத்தினுடைய ஸ்டெர்லைட் அது மகாராஷ்டிரா மாநிலத்தில் விவசாயிகள் போராடி கொடுத்த லைசன்ஸ் ரத்து செய்து அவங்க வன்முறையில் போராடி வெளியேற்றினார்கள். அது தூத்துக்குடி சுற்றுவட்டாரத்தில் 40 தொலைவுள்ள மக்களினுடைய வாழ்க்கையை அழித்துவிடும் என்பதனால 16 வருடம் போராடி கருப்பங்கி போட்டுக்கொண்டு நான் உயர்நீதிமன்றத்திலும் வாதாடி இங்கே அதை மூடுகின்ற உத்தரவை பெற்று இது யாரும் செய்யாதது செய்ய முடியாதது நானே வாதாடி இழுத்துவிடும் உத்தரவையும் பெற்று அதுக்கு பிறகு அவன் மேல்முறையீடு செய்து அங்கே கேவியட் தாக்கல் செய்து 2 வருஷம் 20 தடவைக்கு மேலே அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நிறைவு வாதத்தில் என் வாழ்க்கையில் மனநிறைவாக செய்த கடமைகளில் ஒன்றாக 1.5 மணி நேரம் நான் எடுத்து வைத்த வாதத்தை உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் பாராட்டி சொன்னார்கள். எதிர்த்தரப்பு வக்கீலை பார்த்து இட் இஸ் எ ஹிமாலயன் டாஸ்க் ஆஃப்டர் வைகோ வாட் ஹி ஹஸ் ஸ்டேட்டட்னு. தீர்ப்பு வரல, எப்படி வரலாம்? ஆனால் ஒரு உலக கோடீஸ்வரனை எதிர்த்து முதலில் போராடிய பல பேர் சமரசம் செய்து கொண்டு, நான் காரணத்தை எல்லாம் சொல்ல வருவேன், இடம் தெரியாமல் வெளியே ஓடிட்ட பிறகும் கூட நான் இறுதி வரை உறுதியாக போராடி இருக்கிறேன் என்றால் நான் மக்களுக்காக போராடுகிறேன். இது உணர்வுபூர்வமான பிரச்சனை அல்ல, அறிவுபூர்வமான பிரச்சனை. இது மட்டும் இல்லை, நீங்கள் என்எல்சி பிரச்சனையுமே கூட அப்போதைய பிரதமர் வாஜ்பாய்கிட்ட நேரடியாக பேசி அதோட என்எல்சி தனியார் மயமாக்கலை நீங்கள் தடுத்து நிறுத்துனீங்க. இது போன்ற மக்கள் பிரச்சனை என்எல்சி பிரச்சனையில் எல்லாரும் கைவிட்டாங்க. திமுக அரசு, திமுகவில் பங்கேற்ற மந்திரிகள், அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு அனைத்து தொழிற்சங்கள் மகஜரை வாங்கி வாஜ்பாய்கிட்ட இது நவரத்னம் லாபகரமானது, எங்கள் மக்கள் தமிழர்கள் வியர்வை சிந்தி வந்த வருது, இது ஏன் நீங்கள் தனியாரிடம் ஒப்படைக்கிறீங்கன்னு அவர் என் மீது கொண்டிருந்த தனிப்பட்ட அன்பு காரணமாக அன்றைக்கு அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அந்த முடிவை மாற்ற வைக்க முடிந்தது. அரசு எடுத்த முடிவை மாற்றி இருக்கிறோம். இப்படி பல்வேறு பிரச்சனைகளில் மக்களுக்கு சாதகமான போராட்டங்கள் வெற்றியும் கிடைத்த மதிமுகவுக்கு ஏன் தேர்தல் வரலாற்றில் வெற்றி கிடைக்கவில்லை? நாங்கள் வெற்றி பெறலைங்கிறதை நான் சொல்ல மாட்டேன். 2 ராட்சச பலம் கொண்ட சக்திகள், பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய கட்சி, அந்த இயக்கம், இன்னொன்று கோடிக்கணக்கான மக்களின் இதய தீபமாக ஆன புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, அதற்கு ஏற்பட்ட வாக்கு வங்கி, அவர்களுக்கு ஏற்பட்ட வாய்ப்புகள், அதிகாரம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய சகல ரதகஜ துரக பதாதிகள் எனப்படுகின்ற இத்தனைக்கும் மத்தியில் ஊடக பலம், பத்திரிகை பலம், பண பலம், அதிகார பலம் இவ்வளவு இருந்தும் நாங்கள் 19 வருஷம் கட்சி நடத்தி கட்சியை நிலைநாட்டி இருக்கிறோம். அதாவது 5 மந்திரிகள், 20 எம்பிக்கள், 40 எம்எல்ஏக்களை கொண்டு நாள்தோறும் 8 கால செய்தி போடுகிற அளவுக்கு பத்திரிகை பலமும் ஊடகங்கள் முழுக்க ஆதரவு இருந்தும் ஒரு கட்சியை நடத்த முடியாமல் போய் அந்த கட்சியை கலைத்து விட்டார்கள். பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. நான் மற்றவங்களை பல பேர் முயற்சித்து தோற்று போயிட்டாங்கிறதெல்லாம் சொல்ல விரும்பலை. நாங்கள் லட்சியங்களுக்காக, கொள்கைகளுக்காக இருக்கிறதுனால இந்த 19 வருடமும் இத்தனைக்கு மத்தியிலே இந்த கட்சி தமிழ்நாடு பூராவிலும் கிளை அமைப்புகளோடு எல்லா துன்பங்களுக்கும் தயாராக, தியாகம் செய்ய தயாராக, ஒரு போராட்டம் அறிவித்தால் சாஞ்சி வரை சென்று மத்திய பிரதேசத்துக்குள்ள ஊடுருவி சென்று ராஜபக்சே எதிர்த்து போராட்டத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு தொண்டர்களினுடைய மன உறுதி கொண்ட கட்சியாக, டெல்லியிலே ராஜபக்சே வந்தால் பிரதமர் வீட்டை முற்றுகையிட ஒரு போராட்டத்தை நடத்துகிற பொழுதே ஆந்திராவுக்குள்ளே அலையலையாக 4000 பேர் உள்ளே நுழைந்து போராடக்கூடிய அளவுக்கு போர்க்குணம் கொண்ட கட்சியாக இன்றைக்கு இந்த இயக்கத்தை நாங்கள் நடத்துகிறோம் என்று சொன்னால் மக்களின் கவனத்தை பெற்றிருக்கிறோம். நாங்கள் தோற்றதாக நினைக்கல. நாங்கள் போராளிகள், தோல்வியே கிடையாது. இத்தனைக்கு மத்தியில் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறோம். எங்கள் பக்கம் மக்கள் கவனம் திரும்பி இருக்கிறது. இந்த மதுவை பொறுத்தளவுக்கு 2 திராவிட கட்சிகள் தான் இதை அதிகமாக கொண்டு போனதில் மிக முக்கியமான காரணங்கள். நீங்கள் 2 கட்சிகளுமே கூட கூட்டணி வைத்திருந்தவர்கள். அப்போ கூட்டணி இருந்தபோது இந்த அரக்கனை நாம் அனுமதிக்க வேண்டாம் என்று நீங்கள் போர்க்குரல் கொடுத்ததுண்டா? 70களில் இல்லாத ஆபத்து, 80களில் இல்லாத ஆபத்து இன்றைக்கு பேராபத்தாக வந்திருக்கிறது. எங்கள் தேர்தல் பிரகடனங்களிலே எங்கள் கொள்கை நிலைப்பாட்டை சொல்கிறோம். கூட்டணி என்பது கொள்கை உடன்பாடு அல்ல. முதல்ல ஆமாம், இது அண்ணாவே சொல்லியிருக்கிறார். ஒரு கூட்டணி வைப்பதால் கொள்கையை சமரசம் செய்து கொள்வது அர்த்தம் இல்லை. தொகுதி உடன்பாடுகள் அதற்காக செய்யப்படுகின்ற கூட்டணிகள். அப்படி சில வேளைகளில் நாங்கள் செய்யப்பட்ட கூட்டணிகளில் இதைத்தான், இந்த கொள்கையை தான் வலியுறுத்தினா ஈழப் பிரச்சனையை எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்களா? சுதந்திர தமிழீழத்தையும் மாவீரர் திலகம் பிரபாகரனையும் ஏற்றுக்கொண்டார்களா?
ஆனால் இவர்களோடு கூட்டு வைத்திருக்குமேங்கிறதுக்காக என் நிலைப்பாட்டையோ என் கொள்கையோ நான் சமரசம் செய்து கொள்வதில்லை. ஆமாம், அவர்களோடு இருக்கிறோம் இதை சொன்னால் அவங்க வருத்தப்படுவாங்கன்னு சொல்லி எங்கள் கொள்கையை விட்டுறது இல்லை. இதில் தான் நாங்கள் தனித்து நிற்கிறோம். எங்கள் கொள்கைகளில் நாங்கள் உறுதியாகவே இருக்கிறோம். உங்களுடைய நடைபயணத்தில் பங்கேற்கக்கூடிய தொண்டர்கள் மிக தீவிரமாக இந்த நடைபயணத்தில் உங்களோட உணர்வோடு ஒட்டி நடப்பதை நான் பார்க்க முடிகிறது. உங்களுடைய கட்சி தொண்டர்கள் யாரும் குடிப்பதில்லை என்று சொல்ல முடியுமா உங்களால்? குடிப்பழக்கம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. எங்கள் இயக்கத்திலும் குடிப்பழக்கம் உள்ளவர்கள் அங்கங்கு இருக்கக்கூடும். ஆனால் எங்கள் நிகழ்ச்சிகளில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரண்டு இருக்கக்கூடிய பொதுக்கூட்டங்களில், நேற்று வரை நடக்கிற பொதுக்கூட்டங்களில், ஊசி விழுந்தால் ஓசை கேட்கிற அளவுக்கு நிசப்தம் நிலவுகிற பொதுக்கூட்டங்களில், வேறு கட்சிகளில் பார்க்க முடியாத அளவுக்கு அந்த கட்டுப்பாடு ஒழுங்கு இருக்கிறது என்றால், குடிப்பழக்கம் உள்ளவன் கூட கூட்டத்துக்கு போவது தப்பு, பொதுச்செயலாளர் நிகழ்ச்சிக்கு போவது தப்பு என்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு பய உணர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறேன். இன்னும் சொல்கிற வெளிப்படையாக, பல சகோதரிகள் உங்களோட இருக்கிறதுனால இப்போ குடிக்கிறத விட்டுட்டார், உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், குடித்தார் இப்போ விட்டுட்டார், இன்றைக்கி 2-3 பேர் நாங்கள் குடித்தோம், இப்போ கிட்டத்தட்ட 5 மாதமாக நாங்கள் குடிக்கலை என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறாங்க. நான் அன்றைக்கு மதுரையில் திருப்பரங்குன்றத்துக்கு வர்றேன், குடும்பங்களோடு நாங்கள் எவ்வளோ சொல்லி இவர் திருந்தலை, இப்போ உங்கள் கட்சியில் தான் இருக்கிறாரு, நீங்கள் ரொம்ப கடுமையாக இப்போ சொல்லிட்டீங்களாம், இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து மாநாட்டிலேருந்தே இப்போ குடிக்காமல் இருக்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் குடி பழக்கத்தையே விட்டுட்டாங்க, ஐயா உங்களுக்கு நன்றி செலுத்தணும்னு சொன்ன குடும்பங்கள் உண்டு. ஆகையினால் நான் அந்த பழக்கம் உள்ளவர்கள் வருகிற இடங்களில் நான் கடுமையாக கண்டிச்சிருவேன். அதனால் அந்த பழக்கம் உள்ளவர்கள் குறைகிறது. இந்த நடைபயணத்தில் உள்ளவங்க யாரும் குடிப்பழக்கம் கிடையாது. இதில் நிறைய மாணவர்கள் வர்றாங்க, பழக்கத்துக்கு ஆளாகாதவர்கள்னு சரி பண்ணி தான் நான் இன்டர்வியூ பண்ணேன். நான் 2000 பேரை இன்டர்வியூ பண்ணி தான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். 5 நிமிஷம் பேச்சில் அவன் குடிப்பழக்கம் இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். 2 கொஸ்டினில் கண்டுபிடிச்சிருவேன். தூரத்தில் வருகிற போது வாடகை அடிக்க வேண்டாம், அவன் இயல்பிலிருந்து அவனோட பழக்கம் இருக்கிறதான்னு கண்டுபிடிச்சி கரெக்டாக சொல்வேன், அவனோட பழக்கம் இருக்குன்னு. எப்படி என்ன கண்டுபிடிச்சேன்னு, அவன் கண், அவன் நட உடைய பாவனை அதை பார்த்தாலே சரிக்கான்னு தெரியும். நான் இன்டர்வியூ பண்ணி தான் எடுத்தேன். குடிப்பழக்கம் உள்ள பையங்க நாங்கள் விட்டுட்டோன்னு கூட சொன்ன சில பேரை நான் செலக்ட் பண்ணல. நடைபயணத்தில் ஒரு மிக முக்கிய திருப்பமாக திடீரென்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா உங்களை சந்தித்து பேசினார். சற்றும் எதிர்பாராதது தான். ஏன்னா அவங்க போயஸ் கார்டனில் இருக்கிறாங்க. நான் திருப்போரூரில் திருமுருகன் குடிகொண்டு இருக்கின்ற திருப்போரூரில் முதல் நாள் ராத்திரி நிகழ்ச்சியை ராத்திரி 12 மணிக்கு முடிச்சுட்டு 1 மணிக்கு மேலே போய் ஓய்வெடுக்கலான்னு போய் காலையில் என் நெஞ்சால் நேசித்து போற்றுகிற பிரபாகரன் அவர்களினுடைய இந்த சின்ன பிள்ளைய இப்படி கொடூரமாக சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. முதலில் ஒரு செய்தி வந்தபோது கூட அது உண்மையாக இல்லை, அது ஃபேக்காக இருக்கலாங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்தது. இது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதுன்னு உடனே என்னுடைய இருதயமே கலங்கி நான் கிட்டத்தட்ட 11 மணி வரையில் அதுக்கான அறிக்கை தயாரித்து எல்லா பத்திரிகைகளுக்கும் அனுப்பிட்டு புறப்பட 12 மணி ஆயிடுச்சு. நேற்று மாதிரி வெயில் ஒரு நாளும் கிடையாது. அதனால் மணி 3 ஆயிடுச்சு. நாங்கள் பையனூரில் ஒரு வீட்டில், தோழர் வீட்டில் மதிய உணவு, அந்த பகுதியில் உள்ள ஒரு இடங்களில், ஒரு பரந்த இடத்துல பையங்களுக்கெல்லாம் உணவு ஏற்பாடு. நாங்கள் வந்துட்டுருக்குறோம். முதலமைச்சர் அவர்கள் முட்டுக்காடு வழியாக இந்த ரோட்டில் வருவாங்கிறது நான் எதிர்பார்க்கலை. வர்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க முதலமைச்சர் வரப்போகிறாருனாங்க. சரி, நாங்கள் தெற்கருந்து வடக்கருந்து தெற்கு நோக்கி போகிறோம், அவங்க தெற்கருந்து வடக்க நோக்கி அதர் சைடில் போகிறாங்க. அதனால் அவங்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். பைலட் கார் முன்னாடி போச்சு. நான் முன்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். பைலட் கார் 2 வண்டி முன்னாடி போகுது. இந்த சிஎம் கார் இப்போ கான்வாயில் வருதுன்னு கூட வரவங்க பேசிட்டு வராங்க. திடீர்னு அந்த கார் சிஎம் கார் வலது பக்கமாக திடீர்னு திரும்பி எங்கள் பக்கம் பார்த்த உடனே எனக்கு திகைச்சிட்டேன். ஏன் சிஎம் வண்டி இப்படி திரும்புதுன்னு. அப்போ தான் என் கூட இருக்க தம்பி துரை சொன்னார், என்னுடைய ஓட்டுநர் துரை, அவர் முன்னாடி போயிட்டுருக்காரு. சிஎம் டிரைவரை இப்படி கையை காமிச்சு இப்படி டேர்ன் பண்ணி இப்படி கையை காமிச்சு இது பண்ணாங்க. வண்டி டேர்ன் ஆச்சு. உடனே சிஎம் உங்களை பார்த்து வண்டியை நிறுத்திட்டாங்க, இங்கே நம்மளை பார்த்தா வண்டி நிற்குதுன்னு. உடனே நான் சரி மரியாதை நிமித்தம் உடனே நான் வேகமாக போனேன். முதல்வருக்கு முன்னால் சென்ற எந்த வண்டி திரும்பலை? இல்லை, முதல்வர் போன வண்டியே போயிடுச்சு, அது முன்னாடி போயிடுச்சு. இந்த வண்டி தான் சடனாக திரும்புது. முன்கூட்டியே அவங்க அப்படி சொல்லி திட்டமிட்டு அப்படி வந்திருந்தா கூட அந்த வண்டிகள் நிப்பாட்டியிருப்பாங்க எங்களை. இந்த சிஎம் உங்களை பார்க்க போகிறாங்க. திடீர்னு இப்படி திரும்பினோடனே நான் நெருங்கி போகும்போது அவங்க அதுக்கு முன்னாடி கார் கதவை திறந்து அந்த 2 படிக்கட்டுகள் வைக்கிற ஏணி மாதிரி சின்ன இது இருக்கும், அது கூட கொண்டு யாரும் வைக்கலை.
கொடூரமான வெயில், கொடை யாரும் கொண்டுட்டு வரல, யாரும் அந்த செக்யூரிட்டி எதிர்பார்க்கல. கீழே இறங்கிட்டாங்க, கார் கதவை திறந்து அவங்களே இறங்கிட்டாங்க. நான் பிறகு போய் வணக்கம் செலுத்தினேன். அவங்களும் வணக்கம் சொன்னாங்க. சுகமாக இருக்கீங்களான்னு கேட்டாங்க, சௌக்கியமாக இருக்கீங்களான்னு கேட்டாங்க. நான் நல்லா இருக்கேங்கம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு. நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வர்றீங்களே, இந்த கூட வெயிலில் கூட கஷ்டப்பட்டு நடந்து வர்றீங்களே, சாப்பிட்டீங்களா இல்லையான்னாங்க. இல்லைம்மா இனிமே தான் அப்படின்னு. எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க, எங்கள் இடத்துக்கு வந்திருக்கீங்கன்ட்டு எங்கே சாப்பிட போகிறீங்கன்னாங்க. பையனூரில். என்ன பையனூர் இதுதானே அப்படின்னாங்க. நான் உடனே பாலவாக்கம் சோமு மல்லை சத்யா கிட்ட என்ன எங்கே என்ன இங்கே ஒரு வீட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்குன்னு சத்யா அவங்கக்கிட்ட சொன்னார். உடனே வேளச்சேரி மணிமாறவங்கிற அவங்களுக்கு தெரியும், பார்த்துங்க, அறிமுகப்படுத்தி வச்சேன். உடனே உங்கள் நோக்கம் என்னன்னு கேட்டாங்க. உங்கள் நடைப்பயணத்தின் கோரிக்கை என்ன? முழு மதுவிலக்கு, டோட்டல் ப்ரொஹிபிஷன், அதாம்மா எங்கள் கோரிக்கை. அவங்க வந்து முதல்வர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கையை பற்றி இந்த முதல்வர் ஏதாவது சொன்னாங்க? நீங்கள் கோரிக்கை சொன்னீங்க, அதற்கான அவர் பதில் அவங்க சொல்ல, நானும் என்னுடைய கோரிக்கையை சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அவர்களுக்கு இவ்வளவு தூரம் நம்ம வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு நடந்து வர்றோம்னா என்ன காரணம், என்ன கோரிக்கை என்பது அவர்களுக்கு நான் என்னுடைய வாய்மொழியாகவே சொல்லியிருக்கிறேன்.